வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு இருக்கிறதுலே ரொம்ப வித்தியாசமான வீடியோ தான் பண்ண போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவிலே முதல்ல ஆட்டுக்குடல் பையில் சிக்கன் பிரியாணி பண்ண போகிறோம். சீரியஸாக வேறு லெவலில் இருக்க போதுங்க. நாங்கள் இந்த வீடியோ செம்மையாக என்ஜாய் பண்ணி பண்ண போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கும் செம்ம எக்ஸைட்மெண்ட் இருக்கும், கண்டிப்பாக என்ஜாய்மெண்ட்டுமே இருக்கும். வீடியோவை பார்த்து செம்மையாக என்ஜாய் பண்ணுங்கள். நாங்கள் எப்படி செய்கிறோங்கிறத பார்த்துட்டு கமெண்ட்டில் மறக்காமல் எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். சீரியஸாக இந்த வீடியோக்காக நாங்கள் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் ரொம்ப நாளாகவே. அதுவும் இப்படி ஒரு இடம் எங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சீரியஸாகவே ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இந்த வீடியோ இந்த மாதிரி ஒரு இடத்துல பண்ணும் அப்படிங்கிறதுக்காண்டியே சீரியஸாக இந்த வீடியோ செம்மையாக இருக்கும். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு இதில் வாத்து பண்ணிட்டு ஒரு இதில் மட்டன் சுக்கா பண்ணலையா? எங்கிட்ட ஊற்றுறது ஆக்சுவலாக அங்கே பாரு, இதுக்குள்ளே தான் போட்டு போனேன் இப்படி கட்டணும். அரைக்கல அரை எல்லாம் உடச்சி தொலைஞ்சாங்க. இப்போ சிக்கனில் மசால் போட்டு ஊற வச்சு எடுத்துக்கலாம். மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம்.
மிளகுத்தூள் 3 ஸ்பூன் போட்டுக்கலாம். கரம் மசாலா 3 ஸ்பூன் போட்டுக்கலாம். தனி மிளகாத்தூள் 4 ஸ்பூன் போட்டுக்கலாம். தூள் உப்பு ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கலாம். நூறு ml தயிர் ஊற்றிக்கலாம். அம்மியில் இடிச்செடுத்த இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம். இப்போ 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். நம்ம ஆட்டுக்குடல் சிக்கன் பிரியாணிக்கு ரெடி பண்ணிக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஊற வச்ச சிக்கன் போட்டுக்கலாம். கேமராமேன் சொல்லுங்கள் மாஸ்டர். ஸ்மெல் எப்படி இருக்கு? கும்முன்னு இருக்கு. அப்படியே கொஞ்சம் தூக்கி காமிங்க. உங்கள் ஆசை என்னைக்கு நிறைவேற்றப்படும். ஓகே ரைட்டு. இப்போ பட்டை, ஏலக்காய், கிராம்பு இதெல்லாம் போட்டுக்கலாம். தனி மிளகாத்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். கரம் மசாலா 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். மிளகுத்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கலாம்.
போடுங்க பிரியாணி சாப்பிட நிறைய பேர் வெயிட்டிங். ஆட்டுக்குடல் பையில் சிக்கன் பிரியாணி பண்ணலாமா பார்த்துக்குங்க. இந்த மாதிரி ஸ்டைலில் நம்ம தமிழ்நாட்டில் இந்தியாவில் யாருமே செஞ்சது கிடையாது. நம்ம டுபாக்கூர் அந்த டீம் தான் பண்ணுது. கண்டிப்பாக கண்டிப்பாக. அப்படி போட்டு எனக்கு கணக்கு வராது. ஃபுல்லாக போடுங்க. ஒரு காதுக்கு போடுங்க. அப்படி இதில் வைங்கண்ணே. வைக்கணும். ஓகே ரைட்டு. காய்ஸ் உங்களுக்கு கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள் எப்படி ரெடியாக இருக்காருன்னு. தலைவன் வேறு லெவலில் ரெடியாக இருக்காப்புல. அவ்வளோதாங்க, இப்போ நம்ம இறக்கிடலாம். தங்க மாதிரி இருக்கு, தேன் மாதிரி இருக்கு, செம டேஸ்ட்டு. சிக்கன் அழகாக வந்துருக்கு. நண்பர்களே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டுக்குடல் பையில் வந்து நம்ம வந்து சிக்கன் பிரியாணி செஞ்சு முடிச்சிட்டோம். நம்ம சப்ஸ்கிரைபர் அண்ணனா வந்து நம்மளை வந்து இங்கே தோப்புக்கு வந்து கூப்பிட்டுருந்தாரு. ஸோ அவர் இடத்துல வந்து அவர் சமைச்சு கொடுக்க சொல்லியிருந்தாரு. அவருக்காக தான் நாங்கள் இங்கே வந்து சமைச்சு கொடுக்குறதுக்காண்டி இந்த டிஷ்ஷை நாங்கள் வந்து ட்ரை பண்ணோம். சீரியஸாகவே செம்மையாக வந்திருக்குங்க. அதுவும் சிக்கன் வந்து உள்ளே செம்மையாக வெந்திருக்கு. சீரியஸாக அந்த ஃபஸ்ட் டைம் வந்து இந்த குடல் பையில் சாப்பிடும் போது அந்த டேஸ்ட்டும் அந்த மட்டனோட லைட்டாக அந்த டேஸ்ட்டுமே சேர்ந்து தான் வந்திருக்கு. சீரியஸாகவே செம்மையாக இருக்குது. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது எப்படி இருக்குது, மொதல் தடவை நான் செஞ்சது வந்து சீரியஸாகவே எங்களை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஃபஸ்ட் டைமுங்கிற மாதிரி தெரில. சீரியஸாக நல்லா பண்ணியிருக்கோம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோவும் பிடிச்சிருக்காங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் இன்னும் வேறு மாதிரி ஒரு ஸ்பெஷலான டிஷ்ஷில் வந்து நாங்கள் உங்களை மீட் பண்ணுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.
பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நண்பர்களே, ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து குடல் கிரேவியும் நீங்கள் வந்து சேர்ந்து தான் பண்ணியிருந்தோம். ஆக்சுவலாக குடல் கிரேவியும் இவங்க சாப்பிட்டு பார்த்துட்டாங்க, செம்மையாக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. நானும் சாப்பிட்டேன், சீரியஸாகவே செம்மையாக இருக்குது. என்ன ஒன்று, இந்த வீடியோவோட குடல் கிரேவியோட ப்ரிப்பரேஷனை வந்து நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு வந்து நாங்கள் வந்து காமிக்கிறோம். எப்படி இருக்குங்கிறத அதையும் பாருங்கள். ஓகேங்களா? பாய்.